அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கணவன் அமைஞ்சது தான் இறைவனே வந்த வரம்னு நான் சொல்லுவேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்களுக்கே வீடியோ லாஸ்ட்ல புரியும். நான் பார்த்தீங்கன்னா, காலையில என் ஹஸ்பண்ட் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்த உடனே 7 மணிக்கே வா உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. நான் கேட்கறத தாண்டி அவரே பார்த்தீங்கன்னா, வா போலான்னு சொல்லிட்டு மந்த்லி ட்வைஸ் த்ரைஸ் கண்டிப்பா நாங்க வந்துடுவோம். எனக்கு ரொம்பவே அது வந்து ஷாக்கிங்காவும், சர்ப்ரைசிங்காவும் இருக்கும். ரொம்ப லக்கியா நான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா. ஏன் இத நான் சொல்றேன் அப்டின்னா, நெறைய பேர் சொல்றாங்க, நான் நெனச்சது என் அம்மா வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு முடியாது அப்டின்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எப்ப தோணுதோ, எத்தன நாள் இருக்கணும்னு தோணுதோ, நீங்க கண்டிப்பா போய் இருக்கணும். ஏன்னா, நமக்கு அம்மா, அப்பா இருக்கிற வரைக்கும் தான் அம்மா வீடுன்னே நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம யார் வீட்டுக்கு முடியும்? ஸோ இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணிலாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசத்தோட. நாங்க எல்லாருமே ஒண்ணா தான் உட்காந்து சாப்பிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வெளிய கிளம்பலான்னு தான் நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். சரி ஒரு ஈவினிங்கா கிளம்பலான்ட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் அப்பாவும், என் ஹஸ்பண்டும் தான் நெறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எதுக்கு டிஸ்டர்பா இருக்கணும்னு நான் வெளிய கிளம்பி வந்துட்டேங்க. அப்புறம் கியா பண்ண சுட்டித்தனம் தாங்க முடியல.